சென்சார், அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு எல்டிஆர் சென்சார் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கொடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இந்த அர்டினோ நோட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இதை டேன் பண்ணும். இந்த சர்வோ மோட்டாரை டேன் பண்ணி சன்லைட் எந்த சைடு இருக்கோ அந்த சைட்லேருந்து நமக்கு பவர் எடுத்து இந்த லித்தியம் பேட்டரியில் நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டோர் பண்ணதை இந்த லைட்லாம் கூட நம்மளால எரிய வைக்க முடியும். இப்போ இந்த லைட்டே வந்து இந்த பவரால் தான் எரியுது. இப்போ வந்து ஆஃப் ஆகுது தெரியும். In outdoor, in indoor it can fit in any. இதை மூட்டோன்னா இதுலேருந்து தான் நமக்கு பவர் கிடைக்குது. இது வந்து நமக்கு அரௌண்ட் 3.7 வோல்ட் வரைக்கும் வரும். 3.7 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் வரும். இதில் வந்து நான் வந்து 3 சோலார் பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து 2 பேரலாகவும் ஒரு சீரியஸாகவும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு ஆம்பியரும் கொஞ்சம் அதிகமாக வரும். இதுவே வோல்டேஜும் அதிகமாகும். அப்புறம் வந்து இது வந்து 6 வோல்ட் சோலார் பேனல். 6 வோல்ட் சோலார் பேனல்னாலும் இது வந்து ஆம்பியர் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஆம்பியர் அதிகமாக கிடைக்கிறது மூலியமாக ரிலே மாடியூல் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் வந்து மோட்டார்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கெலாம் வந்து நம்ம பெரிய சோலார் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பியர் நம்ம கூட கிடைக்கும். இப்போ வந்து நான் இதில் கை வைக்கும் போது கம்மியாகி நமக்கு ஆஃப் ஆகிறது தெரியும். இப்போ இது ஆனில் தான் இருக்குது இந்த ரிலே மாடியூல். டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இதான் வந்து ரிலே மாடியூல் வந்து ஆஃப் ஆகுறது. இதை கூட நான் வந்து இதுலேருந்து தான் நான் பவர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இது பேர் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் பிளான்ட் சிஸ்டம். இப்போ வந்து இதில் மாய்ஸ்டர் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து அதுக்கு வந்து ட்ராப் ஆகி அந்த மாய்ஸ்டர் லெவல் 400க்கு கீழே வர வரைக்கும் இது வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த மோட்டார் ஓடி மாய்ஸ்டர் லெவலுக்கு கீழே வந்தோடனே ஆஃப் ஆகிடும். 400 மாய்ஸ்டர் லெவல்னால் எப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாய்ஸ்டர் லெவல் இருக்கும். பயிருக்கு தனியாக, அப்புறம் வந்து இந்த மாதிரி சாதாரண மணி பிளான்ட்டுக்கெலாம் தனியாக ஒவ்வொரு மாய்ஸ்டர் லெவல் இருக்கும். இதோட மாய்ஸ்டர் லெவல் எவ்வளோன்னா 550 மாய்ஸ்டர் லெவல். அது வந்து நான் வீட்லேயே செட் பண்ணிவிடுவேன். அதுக்கு வந்து நம்ம கோடிங் பண்ணணும். அர்டினோ யூஎன்ஓவில் வந்து C++ லாங்குவேஜ் தான். அதில் வந்து நம்ம வந்து மாய்ஸ்டர் லெவல் இது பேர் வந்து சாயில் மாய்ஸ்டர் சென்சார். இந்த சாயில் மாய்ஸ்டர் சென்சாருக்கு வந்து இதில் ஒரு கோடிங் பண்ணணும். இது வந்து என்ன கோடிங்னா இதில் வந்து ஒரு A0 பின் எடுத்திருக்கேன். A0 பின்னா வந்து அனலாக் வேல்யூ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக தான் வரும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக வரதை இது வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு எவ்வளோ மாய்ஸ்டர் லெவல் இருக்குங்கிறத வந்து நமக்கு காட்டுறது எப்படின்னா அது காட்டுறது மூலியமாக அதுலேருந்து இந்த ரிலே மாடியூலுக்கு நான் கொடுத்து இந்த மோட்டாரை ஓட வைக்கிறேன். இந்த மோட்டாரை நம்ம வந்து இந்த ரிலே மாடியூலில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டா இந்த இடத்துல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி இந்த மோட்டார் எப்போ வருதோ நம்ம இதுக்கு வந்து வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வந்து ஊருக்கு போயிட்டாலோ எங்கேயாச்சும் போயிட்டாலோ இது அப்படியே நம்ம வந்து ஒரு டேங்க்கு ஃபுல்லாக தண்ணியை வச்சுட்டு நம்ம போயிட்டா 1 மாதம் கழிச்சு வந்தாலும் அந்த மணி பிளான்ட் வந்து அழகாக வளர்ந்து ஃபுல்லாக நிற்கும். அப்புறம் வந்து இதே மெத்தடில் இது வந்து ரெயின் ப்ரொடெக்டர்னா இது நான் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா இந்த அர்டினோவை சேவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து இது முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஆலங்கட்டி மலைங்கிறதே கிடையாது. அதிகமாக வந்து நம்ம ஆலங்கட்டி மலையை நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நானே ஆலங்கட்டி மலையெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் வெளிநாட்டிலலாம் நமக்கு வந்து அடிக்கடி ஆலங்கட்டி மழை பெய்யும். ரெகுலராக சிலப்போ பெய்யும். அதை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. அப்போ வந்து ஆலங்கட்டி மழை பெய்யும் போது நம்ம வந்து சோலார் பேனல் வந்து அதிகமாக வந்து டேமேஜ் ஆகும். இப்போ வந்து வெளிநாட்டிலலாம் அதிக சோலார் பேனல் இந்த மாதிரி ஆலங்கட்டி மலையாலேயே வேஸ்ட் ஆகி நமக்கு அதிக காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் இது வந்து ரெயின் ப்ரொடெக்டர்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து ஆலங்கட்டி மழை கிடையாது. ஆனால் மழை பெய்யும். அது மூலியமாக இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இதில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டோன்னா இது வந்து வீணாக போயிடும். ஆனால் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெயின் ப்ரொடெக்டர். இது எப்படி இருக்காது, இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அர்டினோ மெகா. இந்த சோலார் ட்ராக்கரை கண்ட்ரோல் பண்ணுறது அர்டினோ யூஎன்ஓ. நம்ம எப்போ தண்ணி இந்த இடத்துல வைக்கிறோமோ அப்போ வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். தண்ணி வந்து இதில் பட்டுதுன்னா க்ளோஸ்.
சீக்வன்ஸ் வேல்யூ தான். இதில் எப்படி நமக்கு வந்ததோ அதே கோடிங் மாதிரி தான் இதுலேயும் கொடுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து இதில் வந்து மாய்ஸ்சர் லெவல் காட்டாமல் வாட்டர் லெவல் இது காட்டும். அந்த மாதிரி நம்ம கோடிங் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து C++ லாங்குவேஜ். இப்போ வந்து எனக்கு வந்து C++ லாங்குவேஜ் தெரியும், மைக்ரோ பைத்தான் தெரியும். பைத்தான் கற்றுக்கலான்னு இருக்கேன் நான். அப்புறம் வந்து நான் வந்து பவித்ராமணிக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து எப்படி இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா ஸ்கூலில் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும் போது நான் யூடியூப் சேனல் பார்த்து நான் நிறையா கற்றுருந்துருக்கேன். அப்போ வந்து நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நான் அதை மற்றவங்க பண்ணுறதை நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ வந்து நானாகவே ஒரு ப்ராஜெக்ட்லாம் நானாகவே உருவாக்குறதுக்கு நான் நிறையா ட்ரை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மா நான் கேட்குற பொருள்லாம் அர்டினோ, அப்புறம் வந்து அர்டினோ மெகா, சோலார் பேனல் நான் எது கேட்டாலும் அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. நான் ரோபோட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னே என்னை கிளாஸும் சேர்த்து விட்டாங்க. ஜிடெக்குங்கிற இன்ஸ்டியூட்டில் எனக்கு கல்யாண் சாருங்கிறவங்க ஒருத்தவங்களும் எனக்கு டீச் பண்ணுறாங்க. அங்கே டீச் பண்ணி அவங்க நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க மாதிரி சொல்லி கொடுத்து தான் நான் இந்த மாதிரிலாம் C++ அதிகமாக நான் கற்றுக்கிட்டு வந்து இந்த மாதிரி சோலார் ட்ராக்கருக்கான கோடிங்கை நானே உருவாக்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த சோலார் ட்ராக்கர் கோடிங் வந்து இதே மாதிரி அர்டினோ இருக்குது. அப்புறம் வந்து ESP8266ன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வர மாதிரி பண்ணிடலாம். இப்போ எந்த சைடு சன்லைட் இருக்குது, எவ்வளோ சன்லைட் வருது, எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ ஆம்பியர் வருதுங்கிறத நம்மளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சாவோ இல்லை ஆலங்கட்டி மழை பெஞ்சாவோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். பிளான்ட்டை வளர வைக்க எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு, அதில் என்ன பூச்சி இருக்குது, அது கூட நம்மளால் பார்க்க முடியும். அதுக்காக தான் ESP32 இல்லை 8266. ESP32ல வந்து இன்பில்ட் ப்ளூடூத், ESP8266ல வந்து இன்பில்ட் ப்ளூடூத் கிடையாது, ஒய்ஃபை மட்டும். அதை வச்சு நம்ம ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும் ஒய்ஃபை மூலியமா. இப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது பேர் சோலார் ட்ராக்கர். இது வந்து சும்மா நம்ம இப்போ வந்து அதிகமாக வெஹிக்கிள்ஸ்லலாம் வந்து நம்ம LPG, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்கள். இப்போ வந்து சோலார் பேனல் வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள் எனர்ஜினா நம்ம வந்து புதுப்பிக்க இயல்ற வளம். இப்போ வந்து நம்ம ரெகுலராக நமக்கு இது கிடைக்கும் சோலார் பேனல் எனர்ஜி. இதை வச்சு நம்ம வந்து வெஹிக்கிள் தயாரிக்கலாம். அதுக்கு தான் இது ஒரு உதாரணம். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கார் வெஹிக்கிள் பண்ணுறோன்னா அதுலேயும் மோட்டார் தான் இருக்கும். இப்போ வந்து இப்படி நம்ம மறைக்கும் போது இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற பவரை வச்சு இது ஓடுங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிட்டு எப்போல்லாம் இந்த மாதிரி கரண்ட் போகுதோ வெயில் போகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம நைட்டில் கூட சோலார் பேனல் வெஹிக்கிளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் லித்தியம் பேட்டரியும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட் ஆசிட் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறத விட லித்தியம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் தான். இப்போ லெட் ஆசிட் பேட்டரிலாம் ரொம்ப வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து லித்தியம் பேட்டரி கொஞ்சம் காஸ்ட் கூட தான். ஆனால் வந்து லெட் ஆசிட் வந்து அதிகமாக வீணாக போகும். அதனால வந்து நமக்கு வந்து நிறையா வந்து வேஸ்ட் நமக்கு ஸ்டோர் ஆகும். இதுவே லித்தியம் பேட்டரினா இப்போ வந்து நீங்கள் ஒரு லித்தியம் பேட்டரி நீங்கள் வாங்கினாலே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து கண்டிப்பாக ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி அதிகமாக தான் வரும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்காகலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 மாதம் 6 மாதம்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். லித்தியம் பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து சார்ஜ் குறையாது. சார்ஜும் நமக்கு வந்து ஏற்றிக்கலாம் சீக்கிரம். என் பேர் வந்து R நிரஞ்சன். நான் வந்து பவித்ராமணிக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்.